ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், மாறாதவர், என்றும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிறார். அவர் உங்களை மறந்து போகவில்லை, உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கான எதிர்காலத்தை நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த எதிர்காலம் நன்மைக்கு ஏதுவாக, நல்ல ஆசீர்வாதமாக, செழிப்பாக இருக்க போகிறது அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். அவர் மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் எந்த காரியம் கொடுக்காத ஒரு பெரிய ஆசீர்வாத, நிம்மதி, சமாதானத்தை அவர் தருவார். அவருடைய வார்த்தை தரும். அந்த வார்த்தை நம்மை நடத்தி செல்லும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் இது. சகேயு என்பவன் குள்ளமானவன். இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கணுன்ற ஆசையில் இயேசுவை காணப்போகிறான். இவன் குள்ளமாக இருக்கிறதுனால ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி இயேசு வர்றதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆர் யூ ஃபீலிங் லிட்டில்? ஆர் யூ ஃபீலிங் லோ? டு யூ ஹேவ் லோ செல்ஃப் எஸ்டீம் இன் யூ? உங்களை நீங்களே பார்க்கும் பொழுது தாழ்வாக எண்ணுகிறீர்களா? தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா? சிறுமையாக தோன்றுகிறதா? தனிமையாக தோன்றுகிறதா? ஒதுக்கப்பட்டது போல உங்களுக்கு தோணுகிறதா? யாராலும் நீங்கள் கவனிக்கப்படாத ஒரு நபர் போல ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்கு தான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். கவனிக்காமல் இயேசு கடந்து போக மாட்டார். நல்ல செய்தி என்னன்னா, இயேசு சகேயுவை கண்டார். அவர் உங்களை காண்கிறவர், உங்களை ஏற்கனவே கண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையில் நீங்கள் தாழ்வாக எண்ணுகிறீர்களோ அங்கேயும் உங்களை காண்கிற தேவன். யூ ஆர் நெவர் லிட்டில் இன் த ஐஸ் ஆஃப் காட். எப்பொழுதுமே தேவனுடைய கண்களில் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாகவோ ரொம்ப குட்டியாக சின்னதாக இருக்கிற ஆட்களை போல அவர் பார்க்க மாட்டார். அவர் நின்று உங்களை அண்ணாந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். இயேசு ஒரு நாளும் உங்களை கடந்து போக மாட்டார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துட்டு இருந்தாலும் அங்கே நின்று உங்களை கவனிக்கிறவர் தான் உங்கள் இயேசு. உன்னை காணும் கர்த்தர் அவராயிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை உங்களை சிறியவனாக, சிறுமையாக பார்க்கலாம். ஆனால் தேவன் உங்களை அப்படி காண்பவர் கிடையாது. உங்களை உயர்வாக பார்க்கிறவர். அவர் எந்த உயரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரோ அதே இடத்துல தான் உங்களையும் பார்க்கிறார். God has a bigger plan for you. Are you feeling little? God has a bigger plan for you. உங்களை குறித்ததான பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு காட்டும்படிக்கு எவ்வளோ பிஸியாக இயேசு இருந்தாலும் அந்த இடத்துல நின்று உங்களை பார்த்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதை, செய்ய வேண்டியதை செய்துட்டு அப்புறம் தான் மற்ற காரியங்களை அவர் பார்ப்பார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை கவனிக்கிறவர், உங்களை கவனிக்காமல் கடந்து போக மாட்டார் அப்படின்றத திரும்ப உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கும் அவர் உங்களை கவனித்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து வார்த்தையினால் வழி நடத்தி ஆறுதல் படுத்துகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். கவலைப்படாமல் இருங்கள், பயப்படாமல் இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.